With a sparkling, confident onstage persona, cheerful demeanor, Dr. G. Baby Sriram is known for high classicism in her vocal music. She hails from Thiruvananthapuram. Her first guru was Srimati Ananta Lakshmi Venkataraman, who was the direct disciple of Dr. Baby's grandfather, Sri Bhagavateshwara Bhagavatar. Later, she continued her tutelage under Sangeeta Kalanidhi, Sri T.M. Tyagarajan, and Sangeeta Kala Acharya, Sri P.S. Narayana Swami. Dr. Baby is the recipient of direct A grade from All India Radio Thiruvananthapuram. She is a rank holder in MA Music. She has acquired PhD in Music for her thesis titled An Analytical Study on Bhashanga Ragas. She is a faculty member at the Music Academy's Advanced School of Carnatic Music. She has been a prolific composer since the age of 8. Her compositions range from Geetams to Tilanas in 4 languages: Sanskritam, Malayalam, Tamil, and Hindi. She has composed in rare ragas like Ambashri, Komalangi, Charukuntalam, Amarasenapriya, and more. She has quite a few awards to her credit. I request Dr. Baby to tell us about setting to tune Vidwan Sri Pudukot Krishnamurthy's compositions and the initiatives in popularizing them, and also about Srimati Ratnaprabha, who is here today to give a concert based on these compositions. Namaskaram. எனக்கு இன்னைக்கு தொண்டை ரொம்ப முடியல, பட் ஸ்டில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் பேசினப்புறம் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதிலே சிவப்பிரியா அக்கா சொன்ன மாதிரி வை மீ, ஐ ஆம் எ பேபி இன் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபார் மியூசிக் இட் செல்ஃப் ஐ ஆம் எ பேபி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் இவ்வளோலாம் பார்த்தது கூட கிடையாது. ஸோ இன்னைக்கு அலப்பி மாமா சொன்ன எல்லாமே பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் எ மியூசிக் ஸ்டூடெண்ட் லைக் மீ. அதில் வந்து புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட எப்படி நான் வந்தேன்னாக்கா, என்னோட ஐ வாஸ் அ சிக் பர்சன் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். மை டாக்டர் வாஸ் புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி சார் சன் ராமகிருஷ்ணன். டாக்டர் எப்பவும் சொல்லுற அப்பாவோட கீர்த்தனை நீ பாடு பேபி, நிறைய பாடுன்னு சொல்லி குழந்தையிலேருந்தே எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அப்புறம் உமாக்கா தான் அவரோட கொஞ்சம் காம்பசிஷன்ஸ் அனுப்பி நீ இதை கொஞ்சமே எப்படியாவது கொஞ்சம் வெளியில் கொண்டு வா அப்படின்னார். எனக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுத்து ஒரு 100 கீர்த்தனை 100 மியூசிஷியன்ஸ் பாடி கொடுத்து அப்படி தேங்க்யூ. அதுதான் என்னோட சொத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கில். அப்புறம் என்னன்னா டியூன் நான் செட் பண்ணலை ஃபுல்லாகவே, அவர் போட்டு வச்சிருந்தார். இந்த ஒரு ஸ்கெல்டன் நோட்டேஷன் இருந்தது, அது மேடையில் பாடுற மாதிரி கொஞ்சம் அதுக்கு ஒரு கேட்சியாக ஒரு 3, 5 எல்லாம் போட்டு, ஏன்னா அது ஒரு 4 நாள் சாதுவாக இருந்ததெல்லாம் 3, 5 போட்டு இங்கே டிஎன்டி வழியாக கொஞ்சம் சங்கதீஸ்லாம் போட்டிருக்கேனே தவிர அது ரொம்ப ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணல. ஒரு 20 கீர்த்தனை மேபி அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அவரோட தேவி பஞ்சரத்னம், அவர் பயங்கர குருபக்தி, அவரே பேசியிருக்கார். ராமபாகவதரோட இந்த ஒரு பிக்சர் இது பண்ணும்போது ராமபாகவதரோட பக்தியை பற்றி பேசியிருக்கார், அவரோட குருக்கிட்ட இருக்கிற பக்தியை பற்றி பேசியிருக்கார். அண்ட் ஹவு ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ராமபாகவர் வாஸ். அவர் இவ்வளோ குழந்தையில இருந்துட்டு ஃபீஸ் எல்லாம் கேட்டு வாங்காம கிளாஸ் எடுத்திருக்காருன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஜெனரஸ் அவர் அப்படின்னு சொல்ல. அது அந்த பாகவதத்தில் சொல்லுவா, தனிகனான க்ஷமாசாலிக்கும் தானசீலனான தரித்திரனுக்கும் தான் முதல் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவா. தனிகனா இருக்கிறவனுக்கு சட்டுன கோவம் வந்துருமா, நான் சொல்லி அவன் ஏன் கேட்கல அப்படின்னு கோவம் வருமா. ஸோ அவன் பொறுமையா இருந்தா அவனுக்கு தான் சொர்க்கம். அதே மாதிரி தனக்கு கூட இல்லாதவன் தானம் பண்றான்னா அவளை விட ஒரு பெரிய ஒரு சிரேஷ்டா கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு. ஸோ அதுலேயும் சிறந்தது வித்யாதானம். அந்த வித்யாதானத்தை பைசா வாங்காம கொடுத்துட்டு இருந்தார் ராமபாகவதர். அப்போ புதுக்கோடு மாமா என்ன பண்ணுவாங்க, வேஷ்டி வாங்கி அதுக்குள்ள அந்த பைசா வச்சு அவருக்கு தெரியாம கொண்டு கொடுத்து அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஸ்பீச்ல. அந்த மாதிரி பெரிய மகாவித்வான்களோட எல்லாம் நான் இணைஞ்சிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னாக்கா இந்த ஜென்மாலாம் என்ன அதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு, அவ்வளவுதான் நினைச்சுப்பேன். அண்ட் எங்கேயும் புதுக்கோடு மாமாவோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா சிவப்பிரியா அக்கா என்ன கூப்பிட வேண்டிய நான் சொன்னேன். ஆஸ் எ பேபி இன் த ஃபீல்ட் எனக்கு நான் ஏன் நீங்க வரணும் அப்படின்னு கேட்டேன் சிவப்பிரியா அக்கா.
அப்புறம் நான் சொன்னேன், அக்கா இது மாதிரி நான் சும்மா 100 காம்போசிஷன்ஸ் யூடியூப்ல போட்டதுனால பிரயோஜனம் இல்லையா, 10 பேர் பாடணுமே சொல்லி வருஷம் ஒரு கச்சேரி அவரோட நடத்தலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதுல இந்த வருஷம் இந்த 23rd பண்றேன். நீங்க இஃப் பாசிபிள் நீங்க அன்னைக்கே அந்த புக் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுவும் எல்லாமே டிசைன்டு பை புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி சார் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கு ஒரு ஆளா நடுவுல வந்து நிக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நினைச்சுட்டு என்னோட நமஸ்காரம் இங்க இருக்கிற அத்தனை பெரியவாளுக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு நன்றி. இன்னைக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி புதுக்கோட்டை கிருஷ்ணமூர்த்தி மாமாவோட காம்போசிஷன்ஸ் பாடுறதுக்கு வந்திருக்கிறது ஸ்ரீமதி ரத்னபிரபா. ரத்னபிரபா வந்து எல்எல்எம் படிச்சவாளுக்கு. ஷீ இஸ் நாட் அன் மியூசிக் டிகிரி ஹோல்டர், ஷீ இஸ் அன் எல்எல்எம் ஹோல்டர். அண்ட் அவளை ஏன் நான் வந்து சூஸ் பண்ணேன்னு கேட்டா, அவ தாத்தா வந்து பெரிய மகாவித்வான் வெச்சூர் ஹரிஹர சுப்பிரமணியர் இன் ட்ரிவாண்ட்ரம். வெச்சூர் மாமாவும் புதுக்கோடு மாமாவும் வந்து சேர்ந்து வேலை பண்ணியிருக்கா மியூசிக் காலேஜில். வெச்சூர் மாமா நிறைய புதுக்கோடு மாமா அதுக்கு போவார், புதுக்கோடு சாரும் அதுக்கு வருவா. 2 பேரும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த குழந்தையும் அங்கே இருந்திருக்கா, அவள் பார்த்துருக்கா புதுக்கோடு மாமா அப்படின்னு சொன்னதுனால சரி ரத்னபிரபாவையே இன்னைக்கு கச்சேரிக்கு கூப்பிட்டேன். She readily accepted and learned all the compositions to perform here. I thank Ratnaprabha for that. Thank you. வயலின் வந்து இன்னைக்கு விஎஸ்பி காயத்ரி சிவானி. அகெயின் காயத்ரி ஏன் சூஸ் பண்ணேன்னா, காயத்ரி எப்பவுமே ஒரு கச்சேரிக்கு கூப்பிட்டா புது காம்போசிஷன்ஸ் இருந்ததுன்னா அனுப்பி விடுங்க மேம், நான் கத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை கத்துன்னு அப்படியே வாசிப்பா. எனக்கு தெரியல இவ்வளோ பிஸி ஷெட்யூல், அதெல்லாம் அதுக்கு எப்படி டைம் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு. வெரி இன்ஸ்பைரிங் யங்ஸ்டர் ஷீஸ். அண்ட் அவன் வந்து ஆந்திராலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகி இப்போ எக்கச்சக்கமா கச்சேரி வாசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நடுவில் வந்து புது காம்போசிஷன்ஸ் கத்துண்டு எனக்கு பாருங்க, நீங்க கேட்டா தெரியும், அதை அப்படியே வாசிப்பா. அண்ட் ஆடுதுறை என்னோட ஃபேவரட் யங்ஸ்டர் மிருதங்கஸ்ல அப்படி ஆடுதுறை வந்து குருபிரசாத் வந்து உட்காண்டாலே அப்படி கச்சேரி கலக்கட்டும், அந்த கச்சேரியை தூக்கி விட்டுருவேன். ஸோ புது காம்போசிஷன்ஸ்ங்கும் போது எல்லாருக்கும் கேட்டு பரிச்சயமான கீர்த்தனைகள் வந்து மிருதங்கத்தோட சப்போர்ட் இல்லைன்னா கூட எப்படியாவது ஜனங்கள் மூலிண்டே இருப்பா இல்லையா. புது கீர்த்தனைகள் வாசிக்கும் போது மிருதங்கத்தோட சப்போர்ட்ல தான் அது வந்து ஜெகஜகான் இருக்கணும், அந்த வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு கச்சேரி ஜெகஜகான் இருக்குன்னு தெரியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ரத்னபிரபா, சிவா, காயத்ரி அண்ட் குருபிரசாத். தேங்க்யூ.